கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. சங்கீதம் 33:12. Blessed is the nation whose God is the Lord, and the people whom he hath chosen for his own inheritance. Psalms 33:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேதவசன தியானத்துக்காக யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதில் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதனாலே பல காரணத்தினால நாம் சோதிக்கப்படுகிறோம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும், பிரதிகூலங்கள், கலக்கங்கள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த சோதனையை, பிரச்சனையை சகித்து தாங்கி கொண்டு முன்னால் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோதனை உண்டு, நெருக்கம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆத்மாவில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக காணப்படலாம். ஆனால் அந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள், நெருக்கங்கள் அதிகமாக வரும். ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் கிருபையை கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இங்கு உலகத்தார் அப்படி அல்ல. உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய அநேகர் சில பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்களை கண்டு தளர்ந்து போய் விடுகிறார்கள், மனசு மடுத்து போய் விடுகிறார்கள். சில பேர் தன்னைத்தானே மாய்த்தும் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் பலத்தை கொடுக்கக்கூடியவராக, நம்மளை நிலை நிறுத்தக்கூடியவராக, நம்மளை தூக்கி சுமக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். பஜன் சொல்கிறது, உங்கள் பாரமான விஷயத்தை என் அருகில் கொண்டு வருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு பரிகாரம் செய்வேன், நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் சொல்கிறார். என்னென்ன விஷயத்தினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல பரிகாரியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டும். நம்ம உலகத்தில் எல்லா நெருக்கங்கள், பாரங்கள், பிரச்சனை இதெல்லாம் நம்ம தோல்மையில் நம்ம தலையில் அந்த சுமையை எடுத்து சுமக்க முடியாது. நம்ம விழுந்து போய் விடுவோம். அந்த பாரத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விட்டு விட வேண்டுமாமா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்கள் எல்லோரும் என்னருகில் வருவீன், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். இதை பார்க்குறோம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அதாவது உத்தமன் என்று விளங்கின பின்பு நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். அது உத்தமன் என்று விளங்க வேண்டும். இந்த பெயர் வரணும்னு சொன்னால் அநேக சோதனைக்குள்ளே கடந்து போன பிறகுதான் இந்த ஃபைனல் முடிவில் தான் விளங்குது அவன் உத்தமன், நீதிமான், நேர்மையானவர்கள் என்று விளங்கும். அவர்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வாக்குத்தத்தம் என்ன ஜீவகிரீடத்தை கொடுக்கிறார். அப்போ சோதனை உண்டு, நெருக்கம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் விஜயித்து நாம் முன்னால் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ உலகத்தில் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் என்னை ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, என்னை சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில ஆண்டவர் நம்மளை சோதிக்கிற ஆண்டவர் அல்ல. சோத்திரம். வசனம் சொல்கிறது 13வது வசனத்தில், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நாம் பிரியமானவர்களே, நம் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்து நம்ம சோதிக்க மாட்டோம், பரீட்சை பார்க்க மாட்டோம் என்பது போல ஆண்டவரும் நம்மளை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த கலக்கம் நமக்கு வந்தது, ஏன் இந்த பிரச்சனை என்று பார்க்கும்போது அடுத்த 14ஆம் வசனம் சொல்கிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, அதாவது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படாமல், இந்த வேத வசந்த பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல், சுய இச்சையின் பிரகாரம் சுயமாக சில காரியத்தை செய்வதனால, அதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு இழுக்கப்படுதாங்க. சுய இச்சை உலகம் தன்னிடத்திலேக்கு அந்த ஜனங்கள் அப்படி இழுக்கும். அது ரொம்ப கவர்ச்சியாக மேன்மையாக தோணும் சில அநேக காரியங்கள். அப்போ அது அங்கே பார்க்க அப்படியே என்ன பண்ணுது, இந்த பாவத்திலேக்கு அப்படியே ஜனத்தை இழுத்து கொண்டு போகிறது. இழுக்கப்படுறதுனால என்ன, அதில் சுக்குண்டு போய் விடுறார்கள். பின்ன அதை விட்டு புறத்து வெளியே வருவதற்கு கஷ்டம், சுக்குண்டு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சோதிக்கப்படுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய நடத்துதல் பிரகாரம் முன்னால் செல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நடக்க வேண்டிய பாதையை அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பாதையில் தான் பிரவேசிக்க வேண்டும், இந்த பாதையில் தான் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆலோசனையை தந்து கொண்டு இருக்கிறார். அதன் பிரகாரம் முன்னாலே போகக்கூடியவர்களுக்கு ஒரு இடரல் இல்லை. நேரான பாதையில் கரம் பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பாதையில் நடக்கும்போது, அவர் சொன்ன சத்தியத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு நாளும் இடரல் ஒரு நாளும் வருவது கிடையாது. பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் முற்றுமாக ஒப்பு கொடுக்கலாம். எந்த பிரச்சனை, பிரதிகூலங்கள், கலக்கத்தில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் உங்களை ஒன்று கூட பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்களை மாற்றி உங்களை சீர்படுத்தி நேரான வழியில் நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். தியானத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் சமூகத்தில் நம்ம பூர்ணமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிற நல்ல ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல மேய்ப்பனுடைய கரத்தில் அடங்கின ஆடாக அவர் கரத்தில் ஒன்று கூட நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் செவ்வையான வழியில் நேரான பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்கிற நல்ல ஆண்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் முற்றுமாக ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, அவர் உங்களை தாங்குவார், நடத்துவார். அவர் தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறதை உங்களுக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதோ பிரயோஜனமாக இருக்கிறதை உங்களுக்கு நான் போதிப்பேன், செவ்வையான வழியில் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அவர் கரத்தில் நம்மளை பூர்ணமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த 2024 இந்த 2ஆம் மாதம் இந்த 11ஆம் தேதியில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அவர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்தும்படிக்கு, நீதியான பாதையில் அவர் உங்களை நடத்தும்படிக்கு அவர் சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். அவர் நடத்துவார். முடிவு பரிந்தும் அவர் உங்களை தாங்கி நடத்த வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அவர் கருத்தில் ஒன்று கூட ஒப்பு கொடுக்கலாமா? அவர் உங்களை தாங்கி நடத்துவார். உங்கள் எல்லா பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கத்தில் இருந்து உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் ஆச்சரியமான வாதலை, அதிசயமான வாதலை உங்களுக்காக திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கலக்கங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, அவர் தாங்கி நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக சோதிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாப சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து இருப்பதனாலே அவர் கரத்தில் பூர்ணமாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதில் ஒன்றாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பல காரியத்தை சொல்லி நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார், நெருக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதனால் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் அபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம் அபிரகாமின் சந்ததியாக இருப்பதனால நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சமுத்திர பூர்ணமாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா சத்துருவானுடைய தலை அவர் தகர்த்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? அவர் கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். உங்களுடைய எல்லா மரண பயத்தை அவர் மாற்றி போடுவார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களை கலக்கங்கள் எல்லாம் அவர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று பார்க்கிறோம். மரணத்தில் அவர் தலையை தகர்த்து இருக்கிறார். அவர் சமூகத்தில் முற்றுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் அபிரகாமின் சந்ததியாக நமக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் சமூகத்தில் பூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். இந்த சகல பாரங்கள், பிரயாசங்கள், நெருக்கத்தில் எல்லாம் அவர் சமூகத்தில் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், தாங்கி நடத்துவார். சோத்திரம். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கலாம். அவர் இந்த மாதங்கள் முழுவதுமாக அவர்களை தாங்கி நடத்தும்படிக்காக புதிய வாதிலை திறந்து அதிசயமாய் உங்கள் நடத்தும்படிக்காக ஆச்சரியமான வாதிலை திறக்கிற ஆண்டர் கரத்தில் முற்றுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, முடிவு பரிந்தும் நம்மளை தாங்கி நடத்துகிற கத்தர், மரண பரிந்துமும் நம்மளை தாங்கி நடத்துகிற நல்ல கத்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கி வருவதாக, தடைகள் மாறி போவதாக, பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்கள் மாறுவதாக, எல்லா சோதனைகள் நீங்கி போவதாக. கர்த்தாவே, சோதனையை சகிக்கிற மனுஷன் அன் பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வாதில்களை நீ திறந்து கொடுப்பீராக. கர்த்தாவே, சோதிக்கப்படுவர்களுக்கு நீ உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அல்லப்பா. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நீர்களை பலப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை